Good morning, praise Lord. Welcome to this video. போன வீடியோவில் நான் என்ன சொன்னேன், பார்ட் 1ல் வந்து நிறைய எதிரிகள் இருப்பாங்க நம்மளுக்கு அப்படின்ட்டு. வீட்டிலே கூட இருப்பாங்க. இன்றைக்கி காலையில் நான் வந்து புதிய புட்டு மேக்கர்னு ஒரு பாத்திரம் நான் சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அது பார்த்திங்கன்னா நிறைய குக்கரில் அதை பயன்படுத்த முடியாது அப்படின்னு லாஸ்ட் டைம் சொன்னாங்க. அதனால் நான் அதை வாங்கலை. இந்த தடவை போனப்போ எல்லா குக்கர்லேயும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரம் எனக்கு கிடைச்சிது. அதை நான் இங்கே வாங்கிட்டு வந்து நேற்றுக்கு அதுக்கு தேவையான எல்லாம் வாங்கிட்டு வந்து நான் அதில் ஃபஸ்ட் டைமாக நான் வந்து அதை புட்டு நான் செஞ்சு வாழைப்பழத்தை வச்சு நான் சாப்பிட்டேன். வேறு மாதிரியான அந்த குழல் புட்டு பாத்திரம் அதெல்லாம் கூட இருக்குது. ஸோ நமக்கு காலையில் எழுந்து கர்த்தருடைய கிருபை ஒரு நிதானம் அதெல்லாம் இல்லை, ஒரு ஜெபத்தோட நம்ம கிருபையாக இல்லை அப்படின்னா அந்த சாப்பாடு வந்து விளங்கிறதில்ல. நம்ம கரெக்டாகவே செஞ்சால் கூட சில ஆவிகள் அதை வந்து கெடுத்து விட்டுடுது. அந்த பாத்திரத்துக்குள்ளே கரெக்டான இதில் நான் போட்டால் கூட அது உருண்டையாக ஆகிட்டு ஏதோ சாப்பிட முடியாத நிலைகள் இருக்குது. நம்முடைய அடுப்பை வந்து சில ஆவிகள் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இதில் இந்த ஈஜிப்ஷியன் டெக்னிக்ஸ் தான். அதேமாரி நான் ரீடிங் ஹேபிட்டு உள்ளவ. அதில் வந்து அந்த நம்ம ரீட் பண்ணக்கூடிய புத்தகங்களில் நம்மளை ரொம்ப அசிங்கமாக திட்டக்கூடிய வாக்கியங்கள் எழுதுகிறாங்க. அதான் கதையில் வர மாதிரி இதில் இருக்க பாருங்கள். உடுதுணியை அவித்து படுத்தா ஒரு குஷ்டரோகி கூடவா இல்லாது போனான் அப்படி சொல்லிட்டு இருக்குது அந்த கதையில். என்ன ஒரு எனக்கு பார்ட்னர் இல்லைங்கிறது இவ்வளோ அசிங்கமாக அதில் திட்டுறாங்க. அதுமாரி இதுமாதிரிலாம் நம்ம கேட்டால் நம்ம முதல்ல போய் தற்கொலை பண்ணிக்கணுமா அதை தற்கொலை ஆவிகள் அப்படின்ட்டு இருக்குது. நீங்கள் பிழைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இதுமாரி தற்கொலை ஆவிகள் அல்லது பலவீனப்படுத்தக்கூடிய ஆவிகள் அதுமாரி இருக்குது. எம்எல்ஏயும் ஒரு பலவீனப்படுத்தக்கூடிய ஆவி ஏவி விட்டுருந்தது. நீங்கள் கர்த்தருடைய சபையில் தானே இருக்கீங்க, ஏன் உங்களுக்கு அது தெரியல அப்படின்னு நினைக்கலாம். நான் வந்து நான் எடுத்த கோர்ஸ் வந்து கொஞ்சம் ஹெக்டிக்கானது. அதனால் வந்து என்னால் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியல. கர்த்தர் வந்து நீ இந்தமாரி சரியான ஆடைகளில் நீ இருக்கணும் அப்படின்ட்டு கர்த்தர் எனக்கு சொல்லியிருந்தார். ஆனால் வந்து இந்தமாரி என்னால் முடியாத காரணத்தினால நான் வந்து நைட்டிஸ்க்கு மாறினேன். திரும்பவும் கர்த்தர் வந்து என்னை எச்சரித்தார். அவர்கிட்டயே நான் சொன்ன இதுமாரி எனக்கு இங்கே வேலை அதிகமாக இருக்கிறதுனால என்னால் முடியல அப்படின்னும் சொன்னேன். அதோடு வந்து நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணதுனால எனக்கு முதுகு தண்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. அதோடு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல என்னை வச்சு நல்லா தாக்கிட்டாங்க. உருட்டுக்கட்டையாலே எதுலேயோ இதை தூக்கம் வந்து ஏதோ கொடுத்து முதுகில் முக்கியமாக தாக்கிட்டாங்க. நான் கூட கத்துறேன், என்னை அடிக்காதீங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு கூட கத்துற அளவுக்கு அந்த மருந்துக்கு மேலே அந்த வலி எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ரொம்ப நாள் எனக்கு வலிகள் தெரியாமல் இருந்தது. இப்போல்லாம் வந்து அதுமாரி படுத்து தூங்கணும் அதுமாதிரி தான் இருக்கும். ஏன்னா முதுகு தண்டு வந்து ஏதோ எனக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அடி வாங்கியிருக்கு. அதுமாரி யூரினரி இன்கான்டினன்ஸ் அதுமாதிரி ஆகிட்டு இருக்கு. அதான் நம்ம அதிலெல்லாம் நமக்கு அறியாமைகள் இருக்குது அல்லது நம்ம எதிரிகள் வந்து நம்ம மேலே அதிலெல்லாம் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது இட்டு ஒரு மாதிரி அதான் உப்பு கண்டா போடுறாங்கன்றாங்க பாருங்கள், அந்த மாதிரி என்னை பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு இப்போ கூட அதான் காலையில் எழுந்து படுத்து தூங்கணும் அப்படி தான் எனக்கு மோஸ்ட்லி ஐம் டெம்ப்டட் டு டூ தட். ஆனால் வந்து நான் அதுமாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை வந்து நான் ஃபைட் பண்ணி தான் நான் இந்தமாதிரி சாட்சிகளை நான் சொல்கிறேன். கர்த்தர் எனக்கு அந்த ஞானத்தையும் கிருபையும் கொடுத்ததுனால நான் வந்து இந்த சாட்சிகளை என்னால் சொல்ல முடியுது. இது பார்ட் 2.